சங்கீதம் 103:7 அவர் தமது வழியை மோசேக்கும் தமது கிரியைகளை இஸ்ரவேல் புத்திரருக்கும் தெரிய பண்ணினார் அப்படின்றது. தமது கிரியைகளை இஸ்ரவேல் புத்திரருக்கு தெரிய பண்ணுகிறார் கர்த்தர் அப்படின்றார். இஸ்ரவேலருக்கு கிரியைகளை தெரிய பண்ணினார். இப்பவும் கிரியைகளை தெரிய பண்ணிக்கிட்டு இருக்கிறார். என்ன கிரியெல்லாம் பண்ணினார் அப்படின்றத சொல்றேன் நான். இஸ்ரவேலருக்கு தேவன் நல்ல கிரியைகளை வெளிப்படுத்தினார், தெரியப்படுத்தினார். யாத்திராகமம் புத்தகம் 7வது அதிகாரம் 17 வசனத்துல மோசஸ் கோலினால நதிய தண்ணீரை ஓங்கி அடிச்சான். அதனால நதி ரத்தமாயிற்று. அதனால நதியின் மீன்கள் செத்து போயிற்று. அதனால நதி நாற்றம் உண்டாயிற்று. அதனாலே தண்ணீர் குடிய முடியாமல் போய்விட்டது. ஆகவே எகிப்தியர் தாகத்தினால வறண்டு போனாங்க அப்படின்னு ஒரு அற்புத விதமான ஒரு அதிசயத்தை மோசே மூலமா கர்த்தர் எகிப்து ஜனங்களுக்கு முன்னாடி செய்றார். செய்யும்போது இதே நாளுல இதே காலகட்டத்தில் அதே பொழுதுல இஸ்ரவேலர்களுக்கு இந்த தாகம் ஏற்படல. அவங்களுக்கு தண்ணி ரத்தமா மாறல, மீன் சாகல, தண்ணி நாற்றம் எடுக்கல, தண்ணியை குடிக்க முடியாமல் போகக்கூடாது அப்படி சூழ்நிலை வரல. எகிப்தியருக்கு வந்தது, இஸ்ரவேலருக்கு வரல. அதனால அவர் சொல்றாரு, தமது கிரியைகளை இஸ்ரவேல் புத்திரருக்கு தெரிய பண்ணுகிறார். ஒரு வித்தியாசத்தை ஏற்படுத்துறார் அற்புதத்தினால. எல்லா ஜனங்களுக்கும் இருக்கிற ஒரே விதமான காரியம் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு அப்படியே நடக்கிறது கிடையாது. இவங்களுக்கு கொஞ்சம் வேறுபட்ட மாதிரி வித்தியாசமா நல்ல விஷயங்களை கர்த்தர் செய்து கொடுத்துறாரு அப்படின்றார். மோசே மூலமா செய்து கொடுத்தார். நல்லா புரிஞ்சுங்க, இஸ்ரவேலருக்கு எல்லாருக்கும் நடக்கிற மாதிரி சுத்த இஸ்ரவேலருக்கு கேடானவைகள் நடக்காது. மத்தேயு 15:29 ஒரு அற்புதத்தை இயேசு செய்றார். மலையில உட்கார்ந்து இருந்தார். நிறைய ஊமையர்கள், ஊனர்கள், சப்பானிகள், குருடர்கள் இயேசுவிடம் வந்தாங்க. இயேசு எல்லாரையும் குணமாக்கினார். குருடர்களையும் சப்பானிகளையும் ஊனர்களையும் ஊமையர்களும் வந்தாங்க. வரும்போது அவங்களாட்டு வரல, அவங்கள நிறைய பேர் கொண்டு வந்தாங்க. அதனால கிட்டத்தட்ட 10,000க்கும் மேற்பட்ட ஜனங்கள் அந்த மலையில இருந்தாங்க. அப்படி இருக்கும்போது இயேசு சொன்னார், சீசரை நோக்கி சொல்றாரு, இந்த ஜனங்களுக்காக நான் பரிதபிக்கிறேன். இவர்கள் 3 நாள் என்னிடம் தங்கி இருந்திருக்கிறாங்க, சாப்பிட ஒண்ணுமில்லாத இருக்கிறாங்க. பட்டினியாட்டி இவங்களை அனுப்பிவிட மனதில்லை. அப்படி பட்டினியை அனுப்பிவிட்டா சோர்ந்து போவார்கள். இப்படி இயேசு சொல்லிட்டு இருக்கும்போது சீசர்கள் கேட்கிறாங்க, இவ்வளவு திரளான ஜனங்களுக்கு வேண்டிய அப்பங்களை இந்த வனாந்தரத்துல இருந்து நமக்கு எப்படி அகப்படும்? நல்ல ஒரு கொஸ்டின் கேட்கிறாங்க. ஒரு வனாந்தரமான ஒரு இடம், 10,000 பேர் இருக்கிறாங்க, கிட்டத்தட்ட 10,000 பேர் இருக்கிறாங்க. இப்படி இருக்கும்போது இந்த வனாந்தரத்துல இந்த 10,000 பேருக்கு such a crowd இருக்குன்றது, இப்படிப்பட்ட ஒரு பெரிய கூட்டத்துக்கு எப்படி நம்ம ஆகாரத்தை கொடுக்க முடியும்? சீசர்கள் கேட்கிறாங்க. ஆனா ஆண்டவர் அங்க அற்புத விதமான ஒரு விஷயத்தை செஞ்சாரு. 4,000 புருஷர்கள் தின்னு மீதம் எடுக்க திருப்தியாக்க செஞ்சார். அப்ப ஸ்திரீகளும் சாப்பிட்டிருக்கிறாங்க, குழந்தைகளும் சாப்பிட்டிருக்கிறாங்க. அது ஒரு 6,000 பேர் போட்டாலும் இங்க ஒரு 4,000 பேர் கணக்கு சொல்றாங்க. இத்தனாயிரம் பேருக்கு தெய்வம் இந்த வனாந்தரத்துல ஆகாரம் கொடுக்க முடியுமான்னு கேட்ட கேள்விக்கு தெய்வம் சொல்றாரு, என்னோடு கூட இருக்கிற இஸ்ரவேலருக்கு வனாந்தரத்திலையும் ஆகாரத்தை என்னால உண்டு பண்ணி கொடுக்க முடியுங்கிறத நிரூபிக்கிறார். கேள்விக்கு பதில் அடைச்சிட்டாரு. கேள்வி என்னது? இத்தனாயிரம் கூட்டத்துக்கு எப்படி கொடுக்க முடியும்? கொஞ்சம் அப்பம் இல்லைன்னா ஒரு 7 அப்பம் இருக்குது, கொஞ்சம் மீன் துண்டு இருக்குது, இத்தனை பேருக்கு இதை பங்கிட்டு பிரிச்சா ஒரு 7 பேர் சாப்பிடலாம். கூடி போனா அது கொஞ்சம் கொஞ்சம் சாப்பிட்டா கூட 15 பேர் சாப்பிடலாம். 10,000 பேருக்கு இந்த வனாந்தரத்தை சான்ஸே இல்லைன்னு சொல்றாரு. கர்த்தர் சொல்றாரு, அப்படி சொல்லாத, தமது கிரியைகளை இஸ்ரவேலருக்கு கண்டிப்பா வெளிப்படுத்துவார், கண்டிப்பா அற்புதம் செய்வார். வனாந்தரமா இருக்கலாம், ஒண்ணு இல்லாத சூழ்நிலையா இருக்கலாம்,
கர்த்தர் கண்டிப்பா அற்புதத்தினாலும் அடையாளத்தினாலும் அவருடைய தன்மைகளை நம்மளுக்கு கண்டிப்பா வெளிப்படுத்துவார். மோசையை கொண்டு செஞ்சார் தேவன், இயேசு கிறிஸ்துவை கொண்டு செஞ்சார் தேவன். தம்முடைய ஜனங்களுக்கு கண்டிப்பா ரட்சிப்பை அவர் கொடுக்கிறார். இதான் 103ஆம் சங்கீதம் 7ஆம் வசனத்தை கொடுக்குது. தெய்வம் எல்லாருக்கும் கொடுக்க முடியுது. வனாந்தரத்திலும் கொடுக்க முடியும், சமுத்திரத்திலையும் பெரிய அற்புதம் செய்ய முடியும். அப்படிப்பட்ட தெய்வம் ஒரு வார்த்தையை சொல்றாரு, இஸ்ரவேலர்களுக்கு தான் அந்த கிரியைகளை தேவன் வெளிப்படுத்துறாரு அப்படின்றாரு. இஸ்ரவேலர்னா யார்? அதான் பார்க்க போறோம் இன்னைக்கு. இஸ்ரவேலர்னா யார் அப்படின்னு சொல்ற ஒரே ஒரு வார்த்தை, கர்த்தரை உண்மையாய் தொழுது கொள்கிறவர்கள். உண்மையாய் தொழுது கொள்ளுகிறவர்கள் தான் இஸ்ரவேலர்கள். எல்லாரும் இஸ்ரவேலர்கள் அல்ல. தேவன் எல்லாரும் தேடி போறது அல்ல. தேவன் எல்லாருக்கும் அற்புதம் செய்யறது இல்லை. ஒரு சர்ச்சில் 100 பேர் வராங்க அப்படின்னா எல்லாருக்கும் தேவன் அற்புதம் செய்ய கிடையாது. உங்களுக்கு பதில் தருவார் அப்படின்றதுக்கு என்ன அடையாளம்? நீங்க ஜெபம் பண்ணி ஒரு தீர்க்க தரிசனத்தை பார்க்கணும், நீங்க ஜெபம் பண்ணி அந்த நேரத்தில் ஏதாவது நடக்கணும், அதான் உங்களுக்கு அற்புதம் தர்றது. நான் ஜெபம் பண்ணி நான் தீர்க்கதரிசனம் சொல்றது எனக்கு அற்புதம் செய்யறது கர்த்தர். உங்களுக்கு என்னைக்கு அற்புதம் செய்வாருங்கிறத இன்னைக்கு தான் படிக்க போறோம். ஆமென். உண்மையான இஸ்ரவேலர்கள் உண்மையோடு கூட கர்த்தரை தொழுது கொள்வார்கள். அதனால கர்த்தர் நலமான அற்புதங்களை செய்கிறார். எல்லாரும் தொழுது கொள்கிறார்கள், அதுல சந்தேகம் இல்லை. எல்லாரும் கர்த்தரை வொர்ஷிப் பண்றாங்க தான் பைபிள் சொல்லுது. எல்லாருமே சொல்றாங்க. எந்த மனுஷன்ட்ட கேட்டா சொல்லுவாங்க, நாங்க கர்த்தரை ஆராதிக்கிறோம்பாங்க. எல்லாருமே கர்த்தரை ஆராதிக்கிறாங்க. ஆனா உண்மையோடு ஆராதிக்கிறது எப்படி, அதைத்தான் சொல்ல போறோம். உண்மையோடு ஆராதிக்கிறாங்களா அப்படின்னு ஒரு கேள்வி வருது. உண்மையோடு ஆராதிக்கிறவங்களை பற்றி இயேசு போதிக்கிறார். அற்புத விதமா இருக்கும். நீங்க உண்மையோட ஆராதிச்சீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு ரட்சிப்பு வரும். டோன்ட் worry. எதை குறித்தும் நீங்க கவலைப்படக்கூடாது. நீங்க உண்மையா ஆராதிக்கீங்களா, நான் இல்லாம உங்களுக்கு அற்புதம் நடக்கும். அந்த ஆராதனை தான் எப்படி இயேசு சொன்னார். அழகான ஒரு வார்த்தை இருக்குது யோவான் 4:22. உண்மையோட ஆராதிக்கிறதுன்னு எப்படி? நாங்கள் அறிந்திருக்கிறதை தொழுது கொள்ளுகிறோம் அப்படின்றார். அவர் சொல்றாரு, நானா இருக்கட்டும், என்னுடைய சீசர்களா இருக்கட்டும், தீர்க்கதரிசிகளா இருக்கட்டும், அறிந்திருக்கிறதை தொழுது கொள்கிறோம். உண்மையான ஆராதனை என்ன கேளுங்க. ஒரு விஷயத்தை நீங்க பரிபூர்ணமாய் அறிந்து கொள்ளுகிற வரைக்கும் நீங்க உண்மையை வெளிப்படுத்த முடியாது. இந்த ரகசியம் உங்களுக்கு புரிஞ்சுக்கணும். மறுபடியும் ஒரு சொல்றேன், ஒரு விஷயத்தை நீங்க உண்மையாய் அறிந்து கொள்ளுற வரைக்கும் நீங்க உண்மையை வெளிப்படுத்த முடியாது. உதாரணத்துக்கு நீங்க ஒருவன் ஒரு ஆப்பிளை வச்சுட்டு அவன் 6000 ரூபாய் சொல்றவங்கள ஒரு கிலோ ஆப்பிள் நீங்க 6000 ரூபாய் கொடுக்க முடியாது. எப்போ கொடுக்க வேண்டியது வருது அப்படின்னா, அந்த ஆப்பிளை குறித்து நான் சாப்பிட்டு ருசிச்சு பார்த்து 6000 ரூபாய்க்கு ஏற்ற ஒருத்து இருந்தா மட்டும்தான், நான் அதை நல்லா பகுத்தறிந்தா மட்டும்தான் நான் அந்த 6000 ரூபாய் கொடுத்து அந்த பொருளை வாங்க முடியும். அப்படி போலதான் சொல்றாரு, நாங்கள் அறிந்ததை தொழுது கொள்கிறோம். நாங்க ஒரு விஷயத்தை அறிஞ்சிருக்கிறோம், அதனால உண்மையா அதை தொழுது கொள்றோன்றார். அது கீழே 22, 23 வரும்போது சொல்லுவாரு, பிதா அப்படின்ற ஒரு வார்த்தையை சொல்லுவார். அதாவது என்னதுன்னு, பிதாவுக்கு ஒரு பொருள் இருக்குது, என்றும் உள்ளவர். கொரிந்தியர்ல சொல்றாங்க, பிதாவுடைய நாமம் என்றும் உள்ளவர். என்றும் உள்ளவரை நாங்க அறிஞ்சிருக்கிறோம் இல்லையா? ஒண்ணு. அடுத்து சொல்லுவாரு அதே வார்த்தையில, தேவன் ஆவியா இருக்கிறார் அப்படின்னு சொல்லுவார். பிதா என்றும் உள்ளவர், அவரை நாங்க அறிஞ்சிருக்கிறோம், அதனால உண்மையா அவரை ஆராதிக்கிறோம். ரெண்டாவது, அதே பிதா ஆவியா இருக்கிறாரு, அதை நாங்க அறிஞ்சிருக்கிறோம், ஆகவே உண்மையாய் தொழுது கொள்கிறோம், ஆகவே நாங்கள் இஸ்ரவேலர்கள் அப்படின்றார். உண்மையாய் தொழுது கொள்வது தெய்வத்துக்கு கொடுக்கும் மதிப்பை மாற்றாது. இதுக்கு ஒரு உதாரணம் சொல்றேன் பாருங்களேன். நீங்க நகை கடைக்கு போறீங்க, ஒரு பவுனு 75,000 சொல்றான். நீங்க உண்மையாட்டே அதை அறிஞ்சிருந்தா, நகையும் ஒரிஜினல் என்று நீங்க அறிந்திருந்தா, இந்த ரேட்டு இவ்வளவுதான் என்று அறிஞ்சிருந்தா, அங்கவே வாக்குவாதம் பண்ண மாட்டீங்க. 75,000 சொல்லும் போது 75,000 கொடுத்து அதை வாங்கிடுவீங்க இல்லையா? அப்போ உண்மைனா என்னதுன்னு, மதிப்பை மாற்றாது. 75,000 ரூபாய் நகைய ஒரு பவுனை நான் 35,000 ரூபாய்க்கு வாங்க முயற்சி பண்ணாது. அது அந்த உண்மைக்கு புறம்பா நடக்காது. அப்படி போலதான் உண்மை தொழுது கொள்வத மதிப்பு மாற்றாது அப்படின்றார். சமரிய ஸ்திரீ இயேசுகிட்ட அதை சொல்றான். நாங்க அவன் வாக்குமூலம் கொடுக்கிற காரியத்தை பாருங்க, நீங்கள் எருசலேமில் இருக்கிற ஸ்தலத்திலேயே தொழுது கொள்ள வேண்டும் என்கிறீர்கள் அப்படின்ற. என்னன்னா, இவங்க போய் சொல்றாங்க, சமரியர்கிட்டலாம் சொல்றாங்க, நீங்க எருசலேமில் வந்து தொழுது கொள்ளுங்க. அப்ப அந்த புள்ள கேட்குது, நாங்க எருசலேமில் வந்து தொழுது கொள்ளணும் அப்படின்னு கேட்குது. அப்ப அவர் சொல்லுவாரு, எருசலேமில் மட்டும்தான்
நாங்க அறிந்திருக்கிற தேவன், என்றும் ஜீவிக்கிற தேவன், ஆவியா இருக்கிற தேவன் இருக்கிறார். எல்லா இடத்திலும் போய் ஆராதிக்கிறது ஆராதனை அல்ல. இயேசு கிறிஸ்து என்னும் பரிசுத்தரை, என்றும் உயிரோடு இருக்கிற தேவனை, ஆவியா இருக்கிற அந்த தெய்வத்தை நீங்க அடிக்கடி மாற்றாம உண்மையாட்டே அவரை நீங்க பற்றி கொள்வது தான் உண்மை உள்ள இஸ்ரவேலன் உண்மையான தொழுகை. எந்த சூழ்நிலைக்கும் எந்த நிலைமைக்கும் நான் கர்த்தருடைய மதிப்பை மாற்றிவிடக் கூடாது. கர்த்தர் ஆவியா இருக்கிறார், கர்த்தர் தான் பிதாவா இருக்கிறார், என்று முழுவரா இருக்கிறார் சொல்றேன். அவருக்கு கொடுக்க வேண்டிய கணத்தை உண்மையாட்டே கொடுக்கிறது தான் உண்மை உள்ள இஸ்ரவேலன். அதான் உண்மையான தொழுகை கூட. தொழுகைங்கிறது கையை தூக்கி பாடுறது மட்டும் கிடையாது, உபவாசம் பண்றது மட்டும் கிடையாது. அவருக்கு கொடுக்க வேண்டிய மதிப்பை கொஞ்சம் குறை கூட மாற்றாமல் இருப்பதுதான் உண்மை உள்ள ஆராதனை, உண்மை உள்ள இஸ்ரவேலன், உண்மையோட தொழுகனா. அதான் இப்ப அவர் சொல்றாரு, அதான் சொல்றாரு, நாங்க அறிந்ததை தொழுது கொள்கிறோம் அப்படின்னா உண்மையோடு கூட அவர் ஆராதிக்கிறோம். நாங்க பொய் ஆராதிக்கிறது கிடையாது அப்படின்றாரு. தொழுகை எப்படி இருக்கணும்? என்றும் ஜீவிக்கிறவரை உண்மையாட்டு எந்த சூழ்நிலையிலும் மதிப்பு குன்றாமல் எல்லா காலகட்டத்திலும் அவரே பற்றிக் கொள்வதுதான் உண்மை உள்ள ஆராதனை. இந்த மனுஷனுக்கு விடுதலை வரும், இவன் கண்டிப்பா ரட்சிக்கப்படுவான். எதை பற்றி கவலைப்படாத, கர்த்தரை உண்மையா தொழுது கொள்ளு, வாழ்க்கை அப்படியே மாறிடும். ரட்சிப்பு உங்களுக்கு வரலையா மனசுல வச்சுக்கோங்க, நீங்க இன்னும் தொழுகையில உண்மையா வரல. உங்க மனசு அங்கேயும் அலை பயந்து கொண்டிருக்கிறது. ரட்சிப்பு எப்போ வருதுன்னா உண்மையான தொழுகையில மட்டும்தான் அது வரும். உண்மையான தொழுகை எவர் பண்றாங்களோ அவங்கள ரட்சிப்பு தேடி வரும். அந்த தொழுகையில 3 ஐட்டத்தை சொல்றாரு. உங்க வீடு நல்லா வரணுமா, சுகம் கிடைக்கணுமா, உண்மை உள்ள மனுஷன் தான் பரிபூர்ண ஆசீர்வாதப்படுவான். தொழுகையிலும் கூட உண்மை இருக்கும். எல்லா இடத்துல சொல்லுவாங்க பாடுங்க. நான் சொன்னேன் பாடுங்கள் அப்படி சொன்னா பாடுறவங்களுக்கு மட்டும்தான் அற்புதம் நடக்குன்னு நான் கேட்பேன். ஊமையை பாடாம இருக்க அவங்க அற்புதம் கருத்து செய்ய மாட்டாரா? வாசிக்கிறவங்க மட்டும் தான் கர்த்தர் அற்புதம் செய்ய, என்ன குருடன் என்ன பண்ணுவான்? நான் சொல்லுவேன், காது, மூக்கு, வாய் இதனால அல்ல கர்த்தர் உங்களுக்கு ஆசீர்வதிக்குது. உங்களுடைய இருதயம் உண்மையுள்ள வொர்ஷிப் பண்ணணும். நீங்க காது, மூக்கு, வாய் இல்லாதவனா இருந்தாலும் உங்க இருதயம் தெய்வத்தை மட்டும் உண்மையாய் பற்றி கொள்ளுவேன் என்று உள்ளத்துல என்றானே, அந்த ஒரு எண்ணத்துக்கே தேவன் அவனை விடுதலையாக்குன்றார். அதான் உண்மை உள்ள ஆராதனை. இப்ப பாருங்க, ஆராதனை முறை, தொழுக முறையை சொல்றேன் எப்படி பண்ணணும். 1 சங்கீதம் 116:2 சொல்லுது, நான் உயிரோடு இருக்கும் அளவும் அவரை தொழுது கொள்ளுவேன். நீங்க படிச்சு பாருங்க, வெரி அற்புத விதமான பியூட்டிஃபுல் வேர்ட். இந்த வசனத்தை படிக்கும் போது இருதயத்துல அப்படி ஒரு சந்தோஷம். சங்கீதக்காரன் சொல்றான், என் உயிர் இருக்கிற நாள் வரைக்கும், உயிர் இருக்கிற அளவு அவரை தொழுது கொள்வேன். எந்த சூழ்நிலை, என் உயிர் போனாலும் போட்டும், என் உயிர் என்னைக்கு முடியுதோ அன்னைக்குதான் அந்த மாம்சத்துல இருந்து அவரை தொழுறதை விடுவனை தவிர எல்லா சதா காலங்களும் அவரே தொழு. அந்த வார்த்தை புரிஞ்சுக்கிற உயிர் இருக்கிற நாள் மட்டும்ன்றாரு. 1 நாளாகம 29:10 சாலமன் சொல்றாரு, என் தகப்பனாகிய இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தாவே, சதா காலங்களிலும் தேவருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இவர் சொல்றாரு, அவர் தகப்பனார் சொல்றாரு உயிரோடு இருக்கு நாள் மட்டும். மகன் சொல்றாரு சதா காலங்களிலும், எல்லா காலத்திலையும் நானும் தேவருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக சொல்லுவேன்னார். பட் இவர் நல்ல ஒரு ஆராதனை வீரன். சாலமன் நல்லா பாடுவான், சிறந்த ஞானம், சிறந்த வாய்ஸ். அவர்கிட்ட கேட்ட கேள்விகளுக்கு உலகத்துல பதில் சொல்லாம இருந்தது கிடையாது, பைபிள் சொல்லுது. எந்த ராஜாவும் எந்த ராஜஸ்திரியும் அவர்கிட்ட ஒன்றை பற்றி கேட்டு அவர் விளக்கம் கொடுக்காம இருந்தது கிடையாது. நீங்க ஒரு ராகத்தை பத்தி கேட்டா அவர் கரெக்டா சொல்லுவார். ஒரு பூனையை பத்தி கேட்டா கரெக்டா சொல்லுவார். ஒரு எறும்பை பத்தி கேட்டா கரெக்டா சொல்லுவார். இசை தாளந்துகளை அதிகமா இஸ்ரவேலுக்குள்ளாக விலையேற பெற்றதாக கொண்டு வந்தது சாலமோன். தாவீது நிறைய கொண்டு வந்தான். அவன் காலகட்டத்தில் ஆலயம் இல்லை, ஆலயத்துக்கென்றே இசைகளை தனியா உருவாக்கி கொண்டது சாலமோன். பாடல்களை தாவீது உண்டாக்கி வச்சான், அதை டெவலப் பண்ணது சாலமோன். ஆனா அவன் சொல்றான் சதாகாலம் கர்த்தரை துதிப்பேன்னா, ஆனா அவன் ஒண்ணு எடுத்துட்டாங்க. சதா காலத்தை கர்த்தருக்கு துதிக்கிறது பலட்டு வேறொரு அந்நிய தெய்வத்துக்கு துதியை கொடுத்தான். அதனால அவன் ஜெபிக்கிற எந்த ஜெபத்துக்கும் ஆராதனைக்கும் தொழுகைக்கும் பலன் எல்லாம் போயிடுச்சு. தொழுகை இருந்துச்சு, உண்மை இல்லை. அவன் சொன்னான் இஸ்ரவேல் தேவனாய் கர்த்தருக்கு ஒருவருக்கே ஆராதிப்பேன் சொன்னா, செய்யல, மாட்டிக்கிட்டான்.
ஆராதனை எப்படி சொல்லணும், சொல்றது முக்கியம் இல்லை, சாலோமோன் மாதிரி பேசுறது முக்கியம் இல்லை, தாவீது மாதிரி செஞ்சு காட்டும். நான் அவரை ரட்சிக்கப்பட்டேன், அவர் எனக்கு பலத்த அற்புதம் செய்ய போறாரு, அவரால் முடியும் நம்ம சொல்லுவோம். அவர் ஒரு நிமிஷத்துல செஞ்சிருவார் சொல்லுவோம். பட் அவர் ஒரு நிமிஷத்துல செய்யறது இஸ்ரவேலருக்கு மட்டும்தான். நான் சொல்லுவேன், எல்லாருக்கும் அவர் அற்புதம் செய்யறவரா இருந்தா யாரும் நரகத்துக்கு போக மாட்டாங்க, யாரும் பட்டினி கிடக்க மாட்டான். அப்ப தெரியுது, தேவன் எல்லாருக்கும் செய்யறது கிடையாது, இஸ்ரவேலருக்கு செய்யறாரு. உங்களுக்கு செய்யல. நீங்க அதுதான் முதல்ல சொன்னேன், உங்களுக்கு சபையில இருக்கிறது நான் சொல்றேன், உங்களுக்கு அற்புதம் நடக்குது, சூழ்நிலைகள் மாற்றம், உங்களுக்கு அல்ல, எனக்கு செய்றாரு. இஸ்ரவேலனாகி எனக்கு செய்றாரு. வாழ்நாள் முழுவதும் சதா காலங்களும் அவருக்காக ஜெபிக்கிற துதிக்கிற எனக்கு அற்புதம் செய்றார். அது உங்களுக்கு பங்காக வருகிறது, மிச்சம் எடுக்க செய்கிறது. மூணாவது வார்த்தை தானியேல் 2:20 சொல்றாரு, தேவனுடைய நாமத்திற்கு என்றென்றும் சதா காலங்களிலும் ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அவங்க எல்லாம் ஜெயிச்ச காரணத்தை பாருங்களேன். என்றென்றும் சதா காலங்களிலும் 2 வார்த்தை போடுறாரு. எல்லா காலத்திலையும் தானியேல் சொல்றாரு, பசி பட்டினி, ராஜாவுக்கு கீழ்பட்டுக்கிற சூழ்நிலை, சிங்கங்கள் வாயில மாற்றுறது, தீக்குள்ளாக அகப்படுறது இல்லையா, ராஜா பல ராஜா கிட்ட பிரச்சனை உருண்டு வர்றது. அவர் சொல்றாரு, தேவனுடைய நாமத்திற்கு என்றென்றைக்கும் சதா காலங்களிலும் ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இதான் உண்மையான தொழுது கொள்ளுதல். எனக்கு தெரிஞ்சு சபைக்கு போய் கெட்டு போனவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. அவங்க பேசுவாங்க, பிரசங்கம் பண்ணுவாங்க, அவங்க வாழ்க்கை சீரோவா இருக்கும். ஏன்னா இந்த உண்மையான தொழுதுகொள் அவங்களுக்கு கிடையாது. உண்மையான தொழுகை ரட்சிப்பு உண்டாகும். விருத்த சேதனம் பண்ணப்பட்டவன் யார் அப்படின்னா, கிறிஸ்து இயேசுக்குள்ளாக மேன்மை பாராட்டுறவன் தான் விருத்த சேதனம் பண்ணப்பட்டவன். அதாவது யார் பரிசுத்தவன் அப்படின்னா, எல்லா இடங்களிலும் கிறிஸ்துவுக்காக மேன்மை பாராட்டு நிக்கிறான் பாருங்க, அவன் தான் ஆவிக்குரிய மனுஷன். என்னை எந்த சூழ்நிலையிலும் யார் கேட்டால், விருத்த சேதனம் பண்ணப்பட்ட பின்பு இந்த உலகத்துல இருக்கிற எந்த மனுஷனும் எந்த உறவுகளும் என்னை கேடு உண்டாக்க முடியாது. அதுக்கு பேர் தான் விருத்த சேதனம். அப்போ ஒரு மனுஷன் ரட்சிக்கப்பட்டான், உண்மை உள்ள மனுஷன் அப்படின்னா, எந்த பலகீனமும் குடும்பத்தின் வாரியாக இருக்கலாம், நண்பர்கள் மூலமா இருக்கலாம், என்னுடைய விசுவாசத்தை, என்னுடைய மேன்மை பாராட்டுதல அவன் மாற்ற முடியாது. அவனுடைய தொழுகையே தேவனுக்கு இன்பமா இருக்கும். அவன் கண்டிப்பா ரட்சிக்கப்படுவான். அதுக்கு ஒரு 3 வசனம் தர பாருங்க, எழுதி வச்சிருங்க, குறிச்சு ஒரே வசனத்துல குறிச்சு வச்சிடுங்க. யோவான் புத்தகம் 2ஆம் அதிகாரம் 32 இருக்குது, அப்போஸ்தலர் 2:21 இருக்குது, ரோமர் 10:13 இருக்குது. கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்கிற எவனும் ரட்சிக்கப்படுவான். அந்த வார்த்தை இது ரொம்ப அருமையான வார்த்தை. என்ன சொல்ற, எவனும். அந்த வார்த்தை எவனா இருந்தாலும், எந்த மதம், எந்த ஜாதி, என்ன கஷ்டம், என்ன நோய் அப்படின்றதெல்லாம் கிடையாது. எவனா இருந்தாலும், எவ்வளவு பெரிய பாவத்துல இருந்தாலும், எவ்வளவு பெரிய நோயில இருந்தாலும், எவ்வளவு பெரிய கஷ்டத்துல இருந்தாலும், வேதாகம் சொல்லுது, அவருடைய நாமத்தை உண்மையா தொழுது கொள்கிறவன் ரட்சிக்கப்படுவான்றார். எந்த விஷயத்திலும் ரட்சிக்கப்படுவான். நம்முடைய வாழ்க்கையில நம்ம செய்யற காரியம் சக்சஸ் இல்ல, நான் சொல்லுவேன், உண்மையா தொழுது கொள்ளுங்க, ரட்சிப்பு உண்டாகும். கர்த்தருடைய வார்த்தை ஒன்று கூட பொய் உரையாது, 100% உண்மை உள்ளது. அந்த வார்த்தை சொல்லுது, கர்த்தருடைய நாமத்தை உண்மையாய் தொழுது கொள்கிற எந்த மனுஷன் ரட்சிக்கப்படுவான். அல்ல சொல்றாரு, எந்த மனுஷனும் உண்மை, 2யும் பிடிச்சிடுங்க, எந்த மனுஷனும் உண்மையா ஆராதிச்சா சக்சஸ் கண்டிப்பா கிடைக்கும், வெற்றி கண்டிப்பா. இஸ்ரவேலுக்கு அவருடைய கிரிகளை கண்டிப்பா கர்த்தர் வெளிப்படுத்துவார். இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்துல இருந்தாங்க இல்லையா, எகிப்தில் இருந்த ஜனங்களுக்கு கர்த்தர் அற்புதம் செஞ்சார். இஸ்ரவேலர்கள் ஆராதிச்சதுனால அல்ல, அவங்களோட முற்பிதாவாகிய ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோப்பு கர்த்தரை உண்மையாய் தொழுது கொண்டதுனால அவங்க செத்த பின்னாடி அவங்களுக்கு செய்த அற்புதம் தான் இந்த இஸ்ரவேலுக்கு கிடைச்சிருந்தார். இஸ்ரவேலர்களை போய் மோசே தேடி போகும்போது ஒரு வார்த்தை சொல்லுவார், நான் ஆபிரகாம் தேவன், ஈசாக்கின் தேவன், யாக்கோப்பின் தேவன் ஆகிய உங்கள் முற்பிதாக்குள்ள தேவனுடைய ஊழியக்காரன் வந்திருக்கிறேன்னு சொல்லுன்னு கர்த்தர் சொல்லுவார். எதுக்கு அற்புதம்? அவங்க ஆராதிக்கல, ஆராதிச்சது ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோப் உண்மையா ஆராய்ச்சாங்க. அந்த தொழுது கொள்ளுதலுக்கு கர்த்தர் வாக்குத்தத்தம் கொடுத்தார். 430 வருஷம் கழிச்ச பின்னாடி இந்த ஜனங்களை நான் எகிப்திலிருந்து கூட்டு வருவேன் ஒன்னிமித்தம்னு சொன்னார். அந்த செயலுக்குத்தான் அங்க அற்புதம் நடந்துச்சு. அவங்களுக்கு கர்த்தர் யாருன்னே தெரியாது. அங்க போய் சொல்லும் போது எங்களுக்கு கர்த்தர் யாருன்னே தெரியாது அப்படின்னு தான் கேட்டாங்க. ஃபர்ஸ்ட் ஆரோன் இருந்ததுனால ஓரளவு அவங்க தாக்கு பிடிச்சி போச்சு. மற்றபடி அங்க இருக்கிற ஜனங்களுக்கு கர்த்தர் யாருன்னே தெரியாது. அவங்க ரொம்ப பாவத்துக்கு அடிமையில போயிட்டாங்க, விக்கிரத்துக்குள்ள ரொம்ப உழுது நின்னாங்க.
அப்படிப்பட்ட காலகட்டத்தில் ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபனுடைய ஒர்ஷிப்பை நினைச்சு அவருடைய சந்ததிகள் கெட்டுப்போக கூடாதபடிக்கு 430 வருஷம் தலைமுறை கழிச்சு தேவன் அங்க வந்து வேலை செஞ்சாரு. அப்ப நான் சொல்லுவேன், நீங்க உண்மையா கர்த்தரை தொழுதுன உன் பிள்ளைகள் கூட எங்கேயா சிக்கி இருந்த அந்த இடத்துல வந்து கர்த்தர் காப்பாற்று. உங்க தொழுதுடைய மதிப்பு புரிஞ்சுக்கணும், உங்க தொழுதுடைய வல்லமை புரிஞ்சுக்கணும். நீங்க உண்மையா இங்க தொழுது கொண்டீங்கன்னா அந்த தொழுதுக தலைமுறை தலைமுறையா பாதுகாக்கும். தாவீதுக்கு ஒரு வாக்குத்தத்தம் கொடுத்தார். தாவீது நிமித்தம்தான் யூத குலம் காப்பாற்றப்பட்டுச்சுன்றது. அவன் இஸ்ரவேலுக்கு ராஜாவாகினது, அவனுடைய சந்ததியில இயேசு கிறிஸ்து பிறப்பாருங்கிறது அவனுக்கு அந்த வாக்குத்தத்தம் கொடுக்கப்பட்டதுல. தாவீதுடைய குமாரன் இயேசு கிறிஸ்துங்கிற வாக்குத்தத்தம் கொடுக்கப்பட்டுச்சுன்னா தாவீது உண்மை உள்ள ஆராதனைக்காரன். உண்மை உள்ள ஆராதனைக்காரனுக்கு நான் சொல்லுவேன், 12 தலைமுறை இல்ல 100 தலைமுறை கழிச்சாவது அந்த சந்ததியை தேவன் பயன்படுத்தக்கூடும். வந்துட்டேன், ஆனா கர்த்தரை அழைச்சிட்டாரு, நான் உண்மையா இருப்பேன். கை தட்டிட்டு கை காட்டிட்டு போற ஆள் கிடையாது. வந்துட்டேன், என் தலைமுறைகளை கண்டிப்பா அவர் பாதுகாப்பார். எனக்கு நல்ல நம்பிக்கை இருக்கு. நான் அவருக்காக உண்மை உள்ளவனா நின்னா அவர் என்னை ரட்சிப்பது அதிக நிச்சயம். நான் சொல்லுவேன், ஆபிரகாம் ஈசாக்குடைய காலகட்டத்தில் ஆபிரகாம் ஈசாக்கு நிறைய அற்புதம். மெசொபொட்டாமியால இருந்து வர்றான், கிட்டத்தட்ட ஈரான் ஈராக் சைட்ல இருந்து சென்டர்ல இருந்து வர்றான். அங்கிருந்து இஸ்ரேலுக்கு வரான், கிட்டத்தட்ட 1000 கிலோமீட்டர் நடந்து வர்றதுக்கு பல வருஷம் ஆயிரும். எப்படி வந்தாங்கன்னா அந்த ஊழியர்களை சொல்றாரு, அங்க நிறைய உயிர்த்தெழுதல் நடந்துச்சான். அவன் அந்த காலத்துல நடக்கும்போது நம்மள மாதிரி கால்நடையா நடந்து வரலையா, அப்படியே ஒரு ஜம்பு பண்ணோம்னா 2 ஊர் தாண்டிடுவானா அப்படின்னு சொல்றாரு. ஏன்னா 1000 கிலோமீட்டர் கடலை தாண்டி இப்படி வர்றது வந்து சாத்தியம் இல்லாதது. இப்ப சண்டை போடுறாங்க, ஈரானுக்கும் இஸ்ரேலுக்கும் சண்டை வரும்போது கிட்டத்தட்ட கரெக்டா 1000 கிலோமீட்டர். 1000 கிலோமீட்டர் ஒரு மனுஷன் எப்படி நடந்து போக முடியும்? ஃபுல்லா நடந்துட்டே இருந்தானா, ஸ்லிம்மா இருப்பான், இல்லைன்னா எங்கேயோ மாட்டி இருப்பான். எப்படி இந்த 1000 கிலோமீட்டர் நடந்தான்? எனக்கு இங்க இருந்து கன்னியாகுமரி கரெக்டா 19 கிலோமீட்டர் நடக்கும்போது 3/4 மணி நேரம் எங்கேயா இருந்து மூச்சு வாங்கிட்டு தான் போவேன். வெறும் 19 கிலோமீட்டர் 1000 கிலோமீட்டர் வந்தான்றது. இஸ்ரேலுக்கு வந்தா ஓகே, 1000 கிலோமீட்டர் மெசொப்பொட்டாமியில இருந்து எகிப்துக்கும் போனான்றது. அது எவ்வளவு தூரம் பாருங்க. அது ஒரு கிட்டத்தட்ட அது ஒரு 500 கிலோமீட்டர் தூரம் இருக்குது. எப்படி இந்த மனுஷன் அடிக்கடி தெக்க போனா வடக்க போனான்னு இருக்கு. படிச்சிங்களா நீங்க? தெக்க போனா தெக்க இருந்து வடக்க வந்துட்டான், இங்க இருந்து அங்க போயிட்டான், அங்க இருந்து இங்க வந்துட்டான். ஏதோ 1/2 கிலோமீட்டர் நடந்த மாதிரி தான் பைபிள் எழுதி வச்சிருக்கோம். அவன் ஒவ்வொரு நடந்த விஷயம் ஒவ்வொன்றும் 1000 கிலோமீட்டர் 500 கிலோமீட்டர் நடந்திருக்கிறான். நடக்கிறதுக்கே வாய்ஸ் காலம் போயிருக்கும். ஆனா ஈஸி எல்லாம் பண்ணானே ஒவ்வொரு உயிர்த்தெழுதல் நடந்துச்சான். இல்லை ஏன் அதெல்லாம் குறிக்கிறாங்க அப்படின்னா, அவங்க உண்மையா தொழுது கொண்டு வந்தாங்க. அதனால அவங்களுக்கு அவங்க செய்யற ஒவ்வொரு செயலையும் ரட்சிப்புங்கிற ஒரு வல்லமை வேலை செஞ்சுட்டே இருந்துச்சுன்றாங்க. நீ யோசித்து பாருங்க, இப்போ எப்படி இருந்திருக்கும்? அங்க இருந்தானா, மெசொப்பொட்டாமியால இருந்தானா, உடனே இஸ்ரேலுக்கு வந்துட்டான். பைபிள்ல சொல்ல ஒரே அதிகாரத்துல சொன்னாரு, 11 சொன்னாரு இங்க வானு, 11 அதிகாரத்துல இஸ்ரேலுக்கு வந்துட்டான். எப்படி வந்தான்? 1000 கிலோமீட்டர் நடந்து எப்படி வந்தான்? கழுதையில வந்தான். எப்படி வந்தான் கூட வர முடியாது. நம்மள கூட பரவாயில்ல நடந்தன. கழுதை நம்மளோட மோசம். அதுக்கு பிறகு அது கழுதை ஓடவே செய்யும். அது ஓடுனா கூட பாருங்க ஒரு சைஸா தான் இருக்கும். நல்ல தொப்பை வச்சு போற ஒரு ஆம்பளை மாதிரி தான் இருக்காது, ஓடாது. எப்படி எல்லாம் வேலைக்காரங்களை எல்லாம் கூப்பிட்டு எப்படிதான் வந்து சேர்ந்தான்னு தெரியல. அன்னைக்கே ஊர்த்துல நடந்து சில பேர் சொல்றாங்க. அப்ப நல்லா கேட்டுடுங்க, உண்மை என்னைக்கும் ஜெயிக்கும் கத்துட்டு. நீங்க லாபகரமான விஷயத்த சபையில இல்ல, போதகண்டா இல்ல, உங்ககிட்ட தான் இருக்குது. லாபகரமான விஷயங்கள் உண்மையா தொழுது கொள்றவன் தான் இருக்கு. உண்மை தொழுது கொள்ளுகிறதுல அல்ல, உண்மையில இருக்கின்றார். உண்மையாய் தொழுது கொள்ளு, கண்டிப்பா கர்த்தர் ரட்சிப்பார். ஒரு சில பேர் வேண்டெல்லாம் சொல்லுவாங்க, அவர் எப்ப பார்த்தாலும் விக்கிரத்தை பத்தி பேசுவார், அந்த ஒண்ணுதான் பிடிச்சிருப்பாரு. அந்த ஒண்ணுதான் ரட்சிப்பு, வேற எல்லா பிரச்சனையும் இல்லை. உங்களுக்கு புரியுதா? அந்த ஒண்ணுதான் ரட்சிப்பு. இயேசுவை விசுவாசித்து பாவத்தை விட்டுறணும்ன்ற. அடுத்த யோவான்ல 1 யோவான் 3வது அதிகாரம் 24வது வசனம் முழுக்க நம்ம பேச போறோம். இதான் சொல்லுது, விசுவாசம் என்னது? இயேசு என் தேவன் சொல்றது மட்டும் இல்ல, கற்பனையின்படி வாழ்றது சேர்த்து வைக்கிறோம். இயேசுவை விசுவாசித்து கற்பனையில வாழ்றதுக்கு பேர் தான் விசுவாசம்ன்றாரு. இயேசுவை ஏற்றுக்கொண்டு கற்பனையில வாழ்றதுக்கு பேர் தான் விசுவாசம். அப்படி சொல்லிட்டு இருக்கும்போது இயேசுவை மட்டும் நான் விசுவாசிச்சுட்டு கற்பனையில எதுவுமே நான் ஃபாலோ பண்ணலைன்னா நீங்க ரட்சிக்கப்படலன்னு அர்த்தம். இதுதாங்க ரட்சிப்பு. வேற பைபிள்ல ரட்சிப்புங்கிற வழியே இல்லைங்க. இந்த ரட்சிப்பு படாமல் ஒரு மனுஷன் அடுத்த கடத்து போக முடியாது. இங்க நிறைய பேர் ரட்சிக்கப்படல, ஜெபத்தை வச்சு திடுறாங்க. நாங்க உண்மையை விட்டாங்க. தொழுதுக்கு மட்டும் இருக்குது, ஒர்ஷிப் இருக்குது, உண்மை போயிட்டு. நான் சொல்றேன், ஒர்ஷிப்பு போனா கூட பரவாயில்ல, உண்மை போயிடக்கூடாது. நீ ஏற்றுக்கொண்டது ஏற்றுக்கொண்டவைகளா இருக்க வேணும், கர்த்தர் கொடுத்துருவாருன்றார். இப்போ இன்னொன்னு பற்றி சொல்லட்டு, நான் அற்புத விதமான விஷயம், இது கடைசி பகுதி வச்சிருக்கிறேன், நீங்க கேட்கணும். எவன் உண்மையை ஆராதிக்கிறானோ அவன் கண்டிப்பா அற்புதத்தை செய்வான்.
இந்த தொழுகன்னு சொல்லும்போது முஸ்லீம் வார்த்தைக்கு சம்பந்தப்பட்டது போலவே இருக்குது. முஸ்லீமுக்கு 3 வேளை தொழுவாங்கன்னு சொல்லும்போது இது தொழுகை அப்படின்னு சொல்லும்போது முஸ்லீமுக்கு சம்பந்தப்பட்ட மாதிரி வருது. யோவான் 4வது அதிகாரத்தை தொழுகையை பற்றி பேசுறாரு. அதாவது ஒர்ஷிப், தெய்வத்தை ஆராதிக்கிறத பற்றி பேசுறாரு. தொழுகையை பற்றி இயேசு சொல்லுவதை நம்புங்க. இவ்வளவு நேரம் நான் பிரசங்கம் பண்றேன்ல இல்லையா, என்னைய விட்டுருங்க. இப்ப இயேசு சொல்றத நம்புங்க. தொழுகையை பற்றி 4வது அதிகாரம் 21, 22, 23 வருது. அவர் என்ன சொல்றாரு? இயேசு சமரேசிட்ட சொன்னாரு, ஸ்திரியே நான் சொல்லுவதை நம்பு. தொழுகையை பற்றி பேசணும் சொல்றாரு. நீங்கள் அறியாததை தொழுது கொள்கிறீர்கள், நீங்க உண்மையா தொழுது கொள்ளவில்லைன்றார். அவர் தொழுது கொள்றதை பற்றி ஒன்றும் தப்பு சொல்லல இயேசு. நீங்க தொழுது கொள்றீங்கல்ல, அதுல தொழுறது நல்லது. ஆனா நீங்க அறியாததை தொழுது கொள்கிறீர்கள், அதான் பிரச்சனை சொல்றாரு. நான் நீங்க சொல்ற நிறைய பேர்ட்ட தொழுது கொள்றதுல பிரச்சனை இல்லை. நீங்க எங்க போய் தொழுது கொள்ளலாம், எங்க போய் தொழுது கொள்ளலாம், கையை தூக்கி பிடிச்சி வாயினால கர்த்தரை ஆராதிக்க போறீங்க. தொழுகையில பிரச்சனை இல்லை. அறியாதவைகளை தொழுது கொள்கிறீர்கள், அதான் பிரச்சனைன்றாரு. என்ன சொல்றாரு? அறியாதவைகளை தொழுது கொள்ளும் போது அவர் சொல்லுவது எதை சொல்றாருன்னா, நீங்க அறியாதவைகளை தொழுது கொள்றீங்கன்னு சொல்லும் போது நீங்க உண்மை இல்லாதவர்களாய் தொழுது கொள்கிறீன்ற. இந்த அறியாதவர்களும் உண்மை இல்லாதவர்களும் ஒண்ணுதான். எப்படின்னு கேட்டுறேன், கேளுங்களா. இப்போ இவங்களுக்கு தெய்வத்தை பற்றியும் அறிவில்லை, அவங்க ஆராதிக்கிறத பற்றியும் அறிவில்லை, அதனால உண்மை இல்லை. தொழ தெரியுமா? தொழ தெரியும். உண்மையா தொழுவாங்கன்னா தெரியாது. ஏன் சொல்றாரு? நான் சொல்றது நம்பு. தொழுகன என்ன அப்படின்னா தொழுது கொள்றது இல்லை, உண்மையாய் தொழுது கொள்றதுதான் முக்கியம். நீங்க உண்மையா தொழுது கொள்ளலன்னு சமரேசிட்ட சொல்றாரு இல்லையா. அறியாததை தொழுது கொள்கிறீங்க, அதனால உண்மையாட்டு நீங்க தொழுது கொள்ளல அப்படின்றாரு. என்ன அர்த்தம் அப்படின்னா, சமரிய ஸ்திரீ எல்லா இடத்துலயுமே ஆராதிப்பான். யாக்கோபுடைய கிணத்தை ஆராதிப்பான், அவங்க ஊர்ல இருக்கிற தெய்வத்தை ஆராதிப்பான், மலைகள்ல இருக்கிற தெய்வங்களை போய் ஆராதிப்பான். ஒரு தெய்வம் இல்ல, பல தெய்வங்களை போய் ஆராதிப்பான். இப்ப ஆண்டவர் சொல்றாரு, நீ அறியாததை தொழுது கொள்ற, அதனால உண்மை இல்லாத தொழுகையா இருக்குது. எப்படின்னு நல்லா கேளுங்க. நான் ஒரு விக்கிரத்துக்கு முன்னாடி போய் ஆராதிக்கிறேன், சரியா? ஆராதிக்கும் போது நான் தொடர்ந்து எல்லா சூழ்நிலையும் அதே விக்கிரத்தை ஆராய்ச்சிட்டு இருந்தா உண்மையை ஆராதிக்கிறேன்னு அர்த்தம். நான் ஒரு நாளைக்கு ஒரு ஆண் விக்கிரத்தை ஆராதிச்சுட்டு இன்னொரு நாளைக்கு ஒரு பெண் விக்கிரத்தை போய் ஆராதிச்சேன், அப்படின்னு இன்னொரு நாளைக்கு போய் தெய்வத்தை ஆராய்ச்சேன் அப்படின்னு ஆண்டவர் சொல்றாரு, உண்மை இல்லை. உண்மை ஒரு காலமும் உறுதி நிலையை மாற்றாது. நான் முதல்ல ஒரு வார்த்தை சொன்னேன், உண்மையோட பவர் என்ன, மதிப்பை மாற்றாது. நான் ஒரு ஆண் சுரூபத்தை போய் ஆராதிக்கிறேன் தேவன் சொன்னா அதுக்குரிய மதிப்பு ஒரு காலமும் மாறாது. உண்மையான தொழுகை அதுக்கு மேல வச்சிருந்தா மதிப்பை மாற்ற மாட்டான். அதனால அறியல. இன்னொரு விஷயம் இருக்குது, ஒரு விஷயத்த சரியா அறியலைன்னா உண்மை கொடுக்க மாட்டான், உண்மையை கொடுக்க மாட்டான். விக்கிரத்தை ஆராதிக்கிறவங்க உண்மையை ஆராதிக்கல. ஏன்னா விக்கிரத்தை ஆராதிக்கிறவங்க அது சரியா அறியல. அறியாதனால அது எப்படிப்பட்டது, என்னது, எங்க இருந்து வரும், இது எப்படி வாங்கி தருங்கிற அறிவு இல்லாதனால உண்மையை கொடுக்காம அவங்க அடுத்த இன்னொரு தெய்வத்துக்கு போய் அதை ஆராதிக்கிறாங்க. அங்கேயும் உண்மை இல்லை, அங்கேயும் அதை பத்தி அறிவு கிடையாது, மூணாவது தெய்வத்திட்ட போறாங்க. இப்படியே ஒவ்வொரு மனுஷனும் ஒவ்வொரு விஷயத்த பல தெய்வத்திட்ட கொடுத்துட்டு வர்றதுனால எந்த தெய்வத்தையும் அறியாமல் அதனால உண்மையாய் தொழுது கொள்ளவில்லையா அப்படின்றாரு. அப்போ கிறிஸ்து எனக்கு தெரியும் சொன்னாலும் அவன் வேறொரு தெய்வத்தை ஆராதிச்சா அவனுக்கு கிறிஸ்து தெரியாது. விக்கிரம் எனக்கு தேவன் சொல்லிக்கிட்டு அவன் வேறொரு விக்கிரத்தை மாத்தினாலும் அவன் உண்மையா ஆராதிக்கவில்லை, விக்கிரத்தை பத்தி அறிவில்லைன்னு சொல்றாரு. அப்ப நான் சொல்றேன், கிறிஸ்து சொல்லுவதை நம்புங்க. தொழுக முக்கியம் இல்லை, நீங்கள் உன்னை ஆராதிச்சா கடைசி வரைக்கும் அதனோடையே நீங்கள் மாண்டு போவதற்கு பேர் தான் உண்மையுள்ள ஆராதனை. விக்கிரத்தை ஆராதிக்கிறோம், அப்படி ஆராதிக்க முடியாது. ஒரே விக்கிரத்தை அவனை ஆராதிக்க மாட்டான், அதுல லாபகரமான விஷயம் கிடையாது. அப்போ ஒன்னே ஒண்ணுதான் ஆராதிக்கணும், கர்த்தரை மட்டும்தான் ஆராதிக்கணும், அதுதான் உண்மை உள்ள ஆராதனை. இதுல ரெண்டு விஷயத்த சொல்றேன். இந்த பொண்ணு உண்மை உள்ள ஆராதனை ஆராதிக்கல அப்படின்றத, தெய்வத்தை இவ அறியலன்றத எப்படி சொல்லணும்னா ரெண்டு பாயிண்ட் இருக்குது. என்னன்னா, அவ பல தெய்வத்தை ஆராதிச்சா, அதனால அவ உண்மை உள்ள ஆராதனை பண்ணல. எந்த தெய்வத்திலும் உண்மை கிடையாது. இவள் தெய்வத்திட்ட உண்மை இல்லைங்கிறத, உண்மையான தொழுகை பண்ணலன்றத எப்படி இயேசு கிறிஸ்து விளக்கி சொன்னார்ன்றத சொல்றான். அதுல பத்தி அவளுக்கு இதை புருஷனை கொண்டு விளக்குறாரு, தெய்வத்தை புருஷனை வச்சு விளக்குறாரு. ஆண்டவர் சொன்னார், உனக்கு 5 புருஷன் உண்டுன்னாரு.
ஹலோ, நீ அப்படின்னா முத புருஷன் நீ கெட்டிருக்கிற. உண்மையாட்டு நீ அவர் அன்பு கூர்ந்தியா? இல்ல. நீ அவரை பத்தி அறியல, அதனால உண்மையை நீ வெளிப்படுத்தல. அதனாலதான் அடுத்த புருஷனை கட்டின. அடுத்த புருஷனை கட்டின, அவன்டையாவது உண்மையா இருந்தியா? இல்ல. நீ அவனை பற்றி அறியா பார்க்கல, அதனால உண்மை இல்ல. மூணாவது புருஷனை கட்டின. இப்படி 5 புருஷனை கட்டின. இவன் 6வது ஒரு புருஷனை ரெடி பண்ணி வச்சிருக்கிற. அப்ப முன்னாடி இருந்த 5 புருஷன்டே நீ உண்மையாட்டு ஒர்ஷிப் பண்ணலாம். கணவனை மதிக்கலன்றார், மதிப்பு கொடுக்கலன்றார். 6வது உனக்கு கெட்ட போற, அங்கேயும் உனக்கு அறிவு இல்லை, அறியவும் இல்லை, உண்மை இல்லை, மதிப்பும் கொடுக்கலன்றார். அப்போ உண்மை இல்லாத ஆராதனை என்னன்னு தெரியுங்க? ஒன்னை விட்டு ஒன்ன கடந்து, ஒன்னை விட்டு ஒன்ன கடந்து, ஒன்னை விட்டு ஒன்ன கடந்து போறதுக்கு பேரு உண்மை இல்லாத தொழுகைன்னு தெரியுது. இத கடவுளுடைய முறையில மாத்தி போட்டாரு. இவளுக்கு முதல்ல ஒரு கடவுள் இருந்துச்சு, அது என்ன கடவுள் எனக்கு தெரியல. அந்த கடவுளை ஆராதிச்சா, அந்த கடவுளை ஆராதிச்சுட்டு அங்க லாபகரமான விஷயம் கிடைக்கலன்னு அடுத்த கடவுள்கிட்ட போயிட்டா. இப்படி 6 கடவுளை 6 புருஷனை வச்சு ஒப்பிட்டு பேசுறாரு. 6 புருஷனும் அவ அறிவில்லாமல் உண்மை இல்லாம இருந்தா, அதே போல 6 தேவன்டே உண்மை இல்லாதனால அவ உண்மை இல்லாத ஆராதனை பண்றான்ற. நான் உண்மை உள்ள ஆராதனை பண்ணுவேன், கர்த்தர் ஒருவர் தான் தேவன்னு, ஜீவன் இருந்தாலும் போனாலும் சதா காலங்களில் அவரை மட்டும்தான் ஆராதிப்பேன். அதுக்கு பேர் தான் உண்மை உள்ள ஆராதனை. தொழுகை முக்கியம் இல்லை, ட்ரூத் தான் முக்கியம். அதான் ஆண்டவர் சொன்னார், சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். உண்மையை நீங்க கரெக்டா பிடிச்சுக்கிட்டீங்கன்னா, உண்மையில வாழ்ந்தா இஸ்ரவேலன்றார். உண்மையை உள்ளவன் தான் இஸ்ரவேலன், தொழுகிறவன் இஸ்ரவேலன் அல்ல, உண்மை உள்ளவன் தான் இஸ்ரவேலன். ஆவிக்குரியவன் உண்மை உள்ளவன், பாடுறவன் கிடையாது. ஆவிக்குரியவன் ஜெபிக்கிறவன் கிடையாது. உண்மை உள்ளவன் தான் ஆவிக்குரியவன், உண்மை உள்ளவன் தான் இஸ்ரவேலன், உண்மை உள்ளவன் தான் பரிசுத்தன். அவன் வாயை திறந்து குரல் இனிமையோ இல்லையோ, அவன் உள்ள இனிமையா இருக்கிறதுனால அவன் தெய்வத்தை பாடும்போது வனாந்தரத்திலும் தேவன் அற்புதங்களை செய்வார், செங்கடலிலும் கர்த்தர் அற்புதங்களை செய்வார். உண்மையா தொழுது கொள்ளுங்க. நீங்க போயிடாதீங்க. எல்லாரும் அங்க நல்லா இருக்கும், இங்க நல்லா இருக்கும். எங்க நல்லா இருக்கிறது முக்கியம் இல்லை. வேதம் சொல்றது, தேனை மிகுதியா சாப்பிடுவது நல்லது, அதிகமானால வயிற்று கேடு. நீதிமொழி சொல்றாரு. அழகா இருக்கும் போவாத, மாட்டிக்குவ. உண்மையா இருக்கிற நீ உண்மையாய் வாழ நீங்க நினைச்சுக்கங்க. நீங்க உண்மையா வாழுங்க, உங்களை பல மடங்கு கர்த்தர் ஆசீர்வதிக்கும். உண்மைக்கு தான் பலன் இருக்குது. உண்மையான தொழுது கொள்றவனுக்கு தான் பலன் இருக்குது, தொழுது கொள்றவனுக்கு அல்ல. இங்க குரலை வச்சு கணிக்க முடியாது, வெள்ளை சட்டு போட்டு வர்றதெல்லாம் கணிக்க முடியாது. இங்க வாழ்க்கைன்னு ஒண்ணு இருக்குது, உண்மையான வாழ்க்கைன்னு ஒண்ணு இருக்குது. அதுல உறப்பா இருக்கிற ஒரு மனுஷன் ஜெயிப்பான். என்ன வந்தாலும் என் சரீரத்தை, பவுல் சொல்ற மாதிரி, என் சரீரத்தை சுட்டரிக்க கொடுப்பேனே அல்லாமல் நான் தெய்வத்தை விட்டு விலக மாட்டேன். ஒருவர் தான் ஒன்றான மெய்தேவனாகி ஒருவரை மட்டும்தான் நான் ஏற்றுக்கொண்டு அவரை ஆராதிப்பேன். சரீரம் சுட்டரிக்கப்படுவது லகுவான விஷயம், அது பாக்கியம். என் சரீரம் சுட்டரிக்கப்படுவதுதான் கடைசி முடிவானால் என் சரீரத்தை கிறிஸ்துவுக்காக சுட்டி எரிப்பதற்கு நான் தயார். உண்மையாய் தொழுது கொள்வதற்கு பல போராட்டங்கள் இருக்குது. அந்த போராட்டத்தின் மத்தியில் கிறிஸ்துவை விடாதபடிக்கு என்னை கட்டமைச்சிருந்தா, நானும் என் பிள்ளைங்களுடைய பிள்ளைங்களும் சந்ததிகளும் கண்டிப்பா